நம்ம ஹீரோவை தேடி அடியாளுங்க வரும்போது வீட்டோட வாசல்ல அர்ஜென்ட்டா ஆஸ்பன் வரைக்கும் போறோம். சோ ரிட்டர்ன் வந்ததும் காசு செட்டில் பண்ணிடுவோம் லெட்டர் ஒட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. அங்க வந்து 2 பேரும் அவங்க போன இடத்துக்கு கண்டிப்பா போயாகணும், ஏன்னா நமக்கு அந்த பொட்டி வேணும்னு சொல்லிட்டு போறாங்க. சோ ஆஸ்பன் போற இடத்துல ஒரு ஹோட்டல்ல நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் சாப்பிட உட்காந்தாங்க. அப்படி உட்காரும் போது அவங்க கண்ணு பக்கத்துல ஒரு உப்பு டப்பா தெரிஞ்சுது. ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது உப்பு உபயோகப்படுத்தினா தப்பா போயிடும், அதனால உன் வலது பக்கம் அப்படி கண்ணை மூடி தூக்கி போட்டுரு அப்படின்னு ஹீரோ சொல்ல இவனும் சங்கட்டமே இல்லாம தூக்கி போட்டான். அப்படி தூக்கி போட்டது அங்க இருக்கிற லோக்கல் ரவுடி மேல பட்டுச்சு. அந்த ரவுடி இவங்க பக்கத்துல வந்து தோணாங்கொடுகான், என்ன தைரியம் இருந்தா என் மேல உப்பு டப்பா தூக்கி போடுவேன் அப்படின்னு காண்டாகி உன்னை பழி வாங்கியே தீர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பாட்டு மேல வச்சு துப்பிடுவான். வாவ் வாட்ட பழி வாங்கல். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு காண்டாயிடுச்சு. அவன் எப்படியா கவுக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்கெட்ச போடுறான். சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அவங்க கிட்ட போய் அண்ணா வணக்கங்கண்ணா, ஏதோ தெரியாதரமா பண்ணி போட்டான், மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணா சொல்லுங்க நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பில்லி கட்டுற இடத்துல போயிட்டு நல்லா நெட்ட குக்கு மாதிரி வளர்ந்துருக்காரு அந்த ரவுடியை நான் எங்க பில்லி சேர்த்து கட்டுறாராம் அப்படின்னு கவுண்டர் கிட்ட சொல்லிட்டான். நீங்க வேணா பாருங்க அவர் கை தூக்குவாரு அப்படின்னு சொல்ல ஆமா பீரை கொண்டு வா அப்படி கை தூக்க இவங்களுக்கு ஓகே நான் கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கன்வே ஆயிருக்கு. இதான் சாக்குன்னு மிச்சர் முறுக்கு ரொட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு அங்க இருந்து எஸ் ஆயிட்டாங்க. கடைசியில அந்த ரவுடிக்கு பளபளப்பான பல்பு கொடுத்ததுதான் மிச்சம்.